என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். என்னடா அண்ணன் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னாரு. நீ லீவ் போட்டுக்க, நான் லீவ் போட்டுக்க, மாமாவும் லீவ் போட்டுருக்காரு. அண்ணனுக்கு என்ன, அண்ணனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வந்துருவாங்க, வெயிட் பண்ண. அப்பா எங்க? நம்மளெல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு பெரியவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து பொண்ணு மட்டும் கண்ணிலே காட்டல. மாப்பிள்ள வரும்போது வந்து பார்த்தா போதும். ஏய், மாப்பிள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணனும்ல. எனக்கு புரியல, நம்மள இங்க உட்கார வச்சுட்டு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பேசுறாங்க மாமா, விடுங்க. பெரியவங்க 1008 பேசுவாங்க, நமக்கு எதுக்கு? அட நம்ம லைப்ரரி. லூசு, என்னடியாச்சு உனக்கு? லைப்ரரி. நீங்க எப்படிங்க? ஹாய் மேம், அது நாங்க கேட்கணும் மேம். பொண்ணு அக்கானு கூப்பிட மேம்லாம் வேணாம். சரி விடுங்கக்கா, அப்படியே கூப்பிடலாம். காலேஜ்ல உங்களை மேம்னு கூப்பிடுறோம், அக்கானே கூப்பிடுறோம். ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படிங்க? இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? எந்த பொண்ணு? இந்த வீட்ல பொண்ணு இருக்காங்க, இன்னைக்கு பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன். பட் உங்க குடும்பத்துல யாரும் இல்லையே? இல்ல, எங்களை வர சொல்லிருந்தாங்களே. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே வந்தாச்சு. ஆமா, நாங்க தான். இல்லையே மேம், உங்க அப்பா இங்க வரலையே மேம். வேற ஒருத்தவங்க தான் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? நீங்க என்ன இங்க பண்றீங்க? மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களே நாங்க தான். நீங்களா? இல்ல, எங்களை தான் பார்க்க வர சொல்லிருந்தாங்க. வீட்டை மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. இல்ல, இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க. அப்பா கூட பேசிட்டு இருந்தாரே. ஆமா சுஜி, இந்த வீடு தான் சொன்னாங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நாங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, எங்களை தான் பார்க்க வர சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு தான் அண்ணன் யாருமே இல்லையே? கூட பிறந்த அண்ணன் இல்லக்கா, சொந்தக்காரங்கக்கா. இந்த அப்பா நம்மள கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாரோ? ஒருவேளை அதனால தான் இங்க அண்ணன் வரலையோ? அண்ணன் வேற வீட்டுக்கு போயிட்டானோ? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அப்பா மாத்தியது வந்திருக்க போறாரு. இல்லக்கா, இந்த வீடு தான் சொன்னாங்க. என்ன லைப்ரரி வீட்டு மாத்தி வந்துட்டு எங்க கிட்ட சொல்றீங்க? லைப்ரரியா? இல்ல, எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த லைப்ரரியில படிச்சுட்டே இருப்பீங்களா? அதனாலதான் உங்களுக்கு பேரு லைப்ரரின்னு வச்சிட்டோம். அப்ப என் தம்பியா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா தெரியும், அதுக்கு முன்னாடி லைப்ரரியா தெரியும். பாத்தியாடா? அக்கா, நீ வேற அமைதியா இருக்கா. அப்பா வீட்டை மாத்தி வந்துட்டாரு. கரெக்டா தெரியுமா? நீங்க ஏது மாத்தி வந்திருக்க போறீங்க? அக்கா, அவங்க சொந்தக்காரங்க தான். நாங்க அவங்களும் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான். எங்களை தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிருந்தாங்க. நான் தான் பூ வைக்க போறேன்க்கா. பொண்ணுக்கு நான் தானக்கா பூ வைக்க போறேன். அண்ணனோட தங்கச்சி தானே பூ வைப்பாங்க. அப்ப எங்களை தான் பூ வைக்க சொல்லிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கோம். அது எப்படி ரெண்டு வீட்டுக்கும் ஒரே பொண்ணு அட்ரஸ் அனுப்பிச்சுடுவாங்க? அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க மாத்தி ஏது வந்திருக்க போறீங்க? இங்க பக்கத்து வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள கூட இருக்கலாம்ல. இல்லையா அப்பா, இந்த வீடு தான் நல்லா விசாரிச்சுட்டே வந்தேன்னு சொன்னாங்க. அக்கா, மாத்தி வந்திருப்பீங்கக்கா. கனி வீடு தானே இது? இல்ல, இது கனி வீடு இல்லையே. கனி தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்க வரலையா? அந்த பொண்ணு இங்க இல்லவே இல்லையா? அந்த பொண்ணு தான் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. இந்த ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க, இங்க தான் வர சொல்லிருந்தாங்க. கேட்ட போது கூட இதான் சொன்னாங்க. மாத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களா? உங்களுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னக்கா? சரி, ஓகே. மாப்பிள்ளை எங்க? அண்ணன் வரல. இதுல இருந்தே புரியலையா? நீங்க வீட்டை மாத்தி வந்துட்டீங்க. பக்கத்துல இருக்காங்களான்னு பாருங்க. டைமிங்க்கு டைலாக் கிடைக்குதுன்னு எப்படி அடிச்சு விடுற பத்தியா? இன்னும் மாப்பிள்ளை தான் லேட் ஆச்சு, பாத்துக்கலாம். ஒரு வார்த்தையாவது யாராவது சொல்லிருக்கணும்ல, சொல்லல. கொஞ்சம் இதாகட்டும், கொஞ்சம் கடுப்பேத்தலாம் அவங்கள. ஆமாமா, லைப்ரரி கூட சொல்லல. உன்னை கொன்னாலும் கொன்றுவே, பேசாம நின்று. ஏன் அங்க திட்டின உனக்கு வருது? உங்களுக்குள்ள பேசுறது விட்டுட்டு இங்க பேசுறீங்களா? அப்பயே இன்னும் அப்பா வெளியில வரல. அப்பா பேசிட்டு இருக்காரு. உங்களை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்க போறாரு. நீங்க போய் பாருங்க. என்னடா நடக்குது? என்ன காயும் நடக்குதுங்க? அதுதான் தெரியல. அது புரியாம தான் நானும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண்ணா, நல்லா விசாரிச்சியா? நம்ம பொண்ணு பார்க்க வந்த அப்பா இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க மாமா. அவ்வளவுதான், அவமானப்படுத்துறீங்கடா. இது ஏதோ இவங்க கண்ணுல பட்டனால பரவாயில்லடா. போலாம் வாங்கடா. அதான் வந்துட்டீங்களே, அண்ணனுக்கு நிச்சயம் பண்றதையாவது பாத்துட்டு போங்க. இல்ல, டைம் ஆயிடுச்சு. நாங்க எங்க அண்ணிய பாக்கணும்ல. ஆமாமா, உங்க அண்ணிய பாத்து தானே ஆகணும். அங்க போனீங்கன்னா இங்க எப்படி பாப்பீங்க? எங்களுக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன். இல்ல, டைம் ஆயிடுச்சு. நாங்க மாத்தி வந்துட்டோம். யாரு கண்ணுலயும் படுறது கூட போயிடுறோம். அப்படியே எங்களோட உட்காருங்கன்னு சொன்னாங்க. தெரியாம சொல்லிருக்கலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு நல்லா தெரியும்ல? நல்லாவே தெரியும்க்கா. அப்புறம் ஏன் என்ன பூ வைக்க சொல்றாங்க? நாங்க கூட காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கோம்க்கா. என்னக்கா, நம்ப மாட்டீங்களா எங்களை? இல்ல, இந்த அட்ரஸ் தான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. போட்டோ கொடுக்கறவரு இந்த அட்ரஸ் தான் சொன்னாரு. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு புரியல. இது 92, அது 93. அதுல கன்ஃபியூஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போங்க. அதுதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லடா சுஜி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா நாங்க சொல்றதை நம்ப மாட்டீங்களா? அதுதான் உண்மைனா? நாங்க நல்லா பார்த்தோமே. 93க்கு பதிலா 92 அனுப்பிச்சு விட்டுருக்கலாம் மாத்தி. நீங்க பாருங்க என்ன இதுன்னு. ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த வீட்ல இருக்கிறது ஒரே பொண்ணு. கனி பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க அங்கதான் போகணும். அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்களா? தெரியலையா? அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. பக்கத்து வீட்ல இருக்கீங்க, அது கூட தெரியாதா? அடுத்தவங்க விஷயத்துல நம்ம கேட்டு
சரி ஓகே நாங்க கிளம்புறோம். என்ன லைப்ரரி என்கிட்ட சொல்றீங்களா இல்ல சுஜி கிட்டயா? நான் யார்கிட்டயும் சொல்லலாமா கிளம்புறேன். ஆமா, இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். அவங்க வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போறாங்க. நல்லா சொல்லி புரிய வச்சு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தெரியாம வந்துட்டு அதுக்கு எப்படியே தடுத்துவீங்க? அக்கா நீங்க எந்த இடத்துலயும் அசிங்கப்பட்ட கூடாதுன்னு சொன்னோம். நீங்க எங்க மேம், உங்களை போய் நாங்க துரத்துவோமா? சரி ஓகே, நான் போய் அப்பா கிட்ட கேக்குறேன். ஏன் மேம் நாங்க கூப்பிட்டாதான் வருவீங்களா? எங்க வீட்டு நிச்சயம்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களாக்கா? ஒண்ணு மேம்னு சொல்லிடுறேன், அக்கான்னு சொல்லிடுறேன், ரெண்டுத்தையும் கலந்து சொல்றேன். அதெல்லாம் ஃப்ளோல வரும். நீங்க சொல்லுங்க. அண்ணா இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்காரு. எங்களை காலேஜ்ல பாக்குறதோட சரி, இருங்க காஃபி எடுத்துட்டு வரோம். இல்ல இல்ல இப்பதான் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுக்கு போனா அங்கேயும் கொடுப்பாங்க, அங்க சாப்பிடலாம் அங்க கோச்சிப்பாங்கல்ல. என்ன ஒரு வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கலாம்னு பிளான் போல. ஏன்னா நீங்க வேற, நாங்க வேற அட்ரஸ் அவங்களாவது சொல்லி இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்க. ஒருவேளை நீங்க எங்களோட சொந்தக்காரங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருக்கலாம்ல. பொண்ணு பார்க்க வரவங்க யார் வந்தாலும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர போங்கன்னு சொல்ல மாட்டாங்களே. அந்த பழக்கம் தான் இவங்களுக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 1/2 hour இருக்கும். நாங்களும் அப்பதான் வந்தோம். அதனால எங்க கூட வந்தவங்க நினைச்சிருப்பாங்க. சாரி சுஜி, எங்களுக்கு தெரியாது, தெரியாம தான் வந்தோம். ஆமா சுஜி சாரி. ஐயோ நாங்க தான் எதுவுமே சொல்லலையே. ரெண்டு பேரும் எதுக்கு சாரி கேக்குறீங்க? தெரியாம வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க. சரி ஓகே, நாங்க பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ணனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ணன் இன்னும் கால் பண்ணல, ஏன் தெரியல. பொண்ணு பார்க்க வரும்போது உங்க அண்ணனுக்கு சீக்கிரம் வரணும்னு தெரியாது. தெரியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதான். சரி ஓகேடா கிளம்புறோம். அப்பா அங்க போயிட்டாருன்னா அப்புறம் எங்களை தேடிட்டு இருப்பாரு. இருங்க ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்க. அதான் இன்னும் மாப்பிளையே வரலையே. அப்புறம் என்ன, மாப்பிளை வந்ததுக்கு அப்புறம் தான் போவீங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு, அங்க பொண்ணு காத்துட்டு இருப்பாங்கல்ல. என்னடா இன்னும் பொண்ணு வெளியில வரலையேன்னு நினைச்சோம். இப்பதான் புரியுது அதுக்கான காரணம். ஆமால, அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க பாரு. ஆமாமா, பொண்ணு அண்ணன் கூட பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே. உங்க அண்ணனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிடு. இல்லாத அண்ணனுக்கு எங்க இருந்து சொல்றது? எதுக்குக்கா? மேரேஜ் ஆக போதுல, அதுக்காக தான். அதெல்லாம் பாத்துக்கலாம். உங்க அண்ணனுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க. ஓகேடா. சுஜி காயத்ரி நாங்க வரோம். டைம் ஆயிடுச்சு, அங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. சரி ஓகே, நான் நீங்க போங்க. இன்னும் ஒரு 5 seconds வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா எங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக. எதுக்குடா? இன்னொரு நாள் வேணா வரட்டுமா? நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. டைம் ஆகி லேட்டா போயிடக்கூடாதுல, தப்பா நினைச்சுப்பாங்களா, அதுக்காக தான். அப்படியே லேட்டா தான் வராரு. ஒரு 5 seconds. இப்ப நாங்க பூ வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க போய்க்கோங்களே. எங்களுக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே நாங்க கூப்பிடல. கூப்பிட்டு இருந்தவங்களா ஈவினிங் வரேன்னு தான் சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேங்கா. 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? மத்த யாரையும் காணோம். பொண்ணு ரெடி பண்றதுக்காக ரூம் குள்ள இருக்காங்க. சில பேர் பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்போது 2 பேர்த்த தான் பார்த்தேன். அதுதான் அப்பதானே நாங்களும் வந்தோம். எல்லாரும் அப்பதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. தெரிஞ்ச வீடுனால ஹெல்ப் பண்ணுவாங்களா சொந்தக்காரங்க, அதுக்காக தான். சரி ஓகே, உங்களுக்கும் டைம் ஆகுது போல. ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்கக்கா. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி நீங்க போயிருங்க. இப்ப பூ வச்சிருவோம். ஆமா, உங்க அண்ணனையும் இந்த வீட்டு அந்த பொண்ணையும் பார்க்கணும். நாங்க மாத்தி வந்துட்டோம். ஆமா, உங்க குடும்பம்ல இப்படி யார் யார் இருக்கா? அண்ணன், அப்பா, கண்ணா, என் புருஷன், அவ்வளவுதான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். நான் தனியா போயிட்டேன். இப்ப அந்த வீட்டுல 3 பேர் தான். அப்பா, அண்ணன், தம்பி. அப்ப கல்யாணம்னா கனி அங்கதான் இருப்பாளா? அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்லுங்க அக்கா, தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காங்கன்னு. அவங்கள விட்டு பிரிச்சு கூப்பிட்டு போறது, அங்க இருந்து எங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றது, அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? அந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் பண்ணுவாங்களா? அப்படி எப்படி அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும் போது நான் வருவேன். அப்ப உங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுங்க. ஆமா, எங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க தான். அப்ப உங்க வீட்டுக்கு வர அந்த பொண்ணு நல்லா பாத்துப்பீங்க போல. ஆமா, இதுல என்ன டவுட் உங்களுக்கு? அப்போ கனிக்கு இருக்க அந்த 2 தங்கச்சியும் பாத்துப்பீங்கல்ல, அதெல்லாம் ஓகே தான். நீங்க ஏன் 2 தங்கச்சியை சொல்றீங்க? வாழ போறது அவங்க தானே. சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்த அக்கா இப்ப கல்யாணம் பண்ணி போயிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் கேட்டேன். நீங்க கவலைப்பட வேணாம், அவங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரலாம், சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஆமாமா, லைப்ரரி கேட்ட பதில் சொல்லி தானே ஆகணும். கொஞ்ச நேரம் வாய மூடுடி. இல்லடி, லைப்ரரி பதில் கேட்ட பதில் சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன்டி. இனிமே நீ லைப்ரரி பார்க்கணும், நான் லைப்ரரி பார்க்கணும், அக்காலாம் பார்க்கணும்ல. எத்தனை பேர் பார்க்கணும் அந்த லைப்ரரிய? உனக்கு இனிமே லைப்ரரி மட்டும் இல்ல, வீடு கூட வரும்டி. இன்னும் திரும்பி மண்டையை உடைச்சுட்டா பேசாம நின்று. முதல்ல இவ லைப்ரரின்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப மேடம் மேடம் சொல்லிட்டீங்களே. சும்மா நான் போட்டு வாங்கினதுக்கே மேடம் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? அன்னைக்கு 1 week முன்னாடி லைப்ரரிக்கு போறத பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் போனா பரவாயில்ல, டெய்லி நீ போகும்போது உன் பின்னாடி இவரு வராரு. அதுல இருந்து தான் கண்டுபிடிச்சேன். இப்ப வேற நீ உன் வாயிலே சொல்லிட்ட, காதலன் இருந்திருக்கான் போ. அப்ப நீ என்ன போட்டு வாங்கிட்டு இருக்க. இதுல என்ன மேடம் உங்களுக்கு டவுட்? அப்போ லைப்ரரி மட்டும் கிண்டல் அடிக்கல, நீ சேர்த்ததான் கிண்டல் அடிச்சிட்டு. ஆமாண்டி, அதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? இரு, இவங்க போகட்டும், உனக்கு இருக்கு, காத்துக்கலாண்டி போடி. அப்போ இந்த லைப்ரரி இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரத்துல அக்கா கிட்ட சொல்லிடுறேன், இது முடியட்டும். அப்புறம் லைப்ரரி இனிமே எங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். லைப்ரரியில மட்டும் பார்க்க தேவையில்ல, வீட்டுல பார்க்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்திகா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. போக போக புரிஞ்சுப்பீங்க. சரி ஓகேடா, இவ்வளவு நேரம் உட்காந்துட்டோம், நாங்க கிளம்புறோம். ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்களேன். இப்படியே சொல்லி 15 நிமிஷமா உட்கார வச்சிட்டீங்க. ஐயோ, போயிருவாங்களோ? போயிட்டா அவ்வளவுதாண்டி. அம்மா எல்லாரும் நம்மளதான் திட்டுவாங்க. அண்ணன் வந்த உடனே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போங்களேன். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். வெயிட் பண்ணுங்க ஒரு 5 seconds. உங்க அண்ணனுக்கு டைமிங் கீப் பண்ண தெரியல. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் அண்ணன் போனா. கல்யாணம் அன்னைக்கு ஒர்க்னு சொல்லிட்டு ஓடிட்டாருன்னா பொண்ணு வெயிட் பண்ணணும்ல. அப்படியெல்லாம் எங்க அண்ணன் பண்ண மாட்டாருமா. மேம், நீங்க உங்க அண்ணனை விட்டு கொடுப்பீங்களா? மேம், விட்டு கொடுக்க மாட்டீங்களே. எங்க மேல ஏதாவது கோவமா?
மாத்தி வந்துட்டோன்னு ஏதாவது கோவமா? அப்படியெல்லாம் இல்ல மேம், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐயோ அம்மா வராங்கடி, அம்மா வராங்கடி. ஓச்சி மாட்டி விட போறாங்க நம்மள. ஓடி இருக்கணும், ஓடுறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. சுஜி, கார்த்திகா, உங்க அக்கா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போறோம். சரி ஓகே, நாங்களும் கிளம்புறோம். நீங்க கிளம்புறீங்களா? ஏமா என்னடி பண்ணீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? இந்த மாப்பிளையை துரத்திடலாம்னு பிளான் போட்டீங்களா? ஐயோமா, அப்படி இல்லம்மா. என்ன பண்ணீங்க? கிளம்புறேன்னு சொல்றாங்க. இல்லம்மா, வீடு மாத்தி வந்துட்டோல, அதுக்காக தான்மா. உங்க அண்ணனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நாங்க வீட்டை மாத்தி வந்துட்டோம், பக்கத்து வீடுன்னு சொன்னாங்க. அண்ணன் உங்களுக்கு அடி? அது வந்தத்த என்ன வந்து போய்? எங்களுக்கு அண்ணன் எல்லாம் இருக்கிறது ஒரே அக்கா, உங்களுக்கு தெரியாத அத்தை? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு கனி அக்கா. அக்காவா? அடப்பாவி, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்காங்களா? அது ஒண்ணும் இல்லம்மா, கனியக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா, அவங்க ஃபேமிலி நல்லவங்களான்னு விசாரிக்க வந்தம்மா. விசாரிச்சு எல்லா மாப்பிளையும் துரத்தி விட்டீங்க. இந்த மாப்பிளையும் துரத்தி விட மாட்டோமா? ஏன்னா லைப்ரரியோட அண்ணனாச்சே அத்தை. எப்படி அத்தை துரத்தி விடுக்கணும்? விடுங்க அத்தை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்கதான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அப்பா அங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, பாக்கலையா? இல்லங்க, இவங்க கேட்கும் போது இவங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. அதுங்க ரெண்டுக்கு அண்ணனே இல்ல, அக்கா மட்டும்தான். இது சொந்தக்காரங்களுக்குன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, அதுங்க விளையாடிட்டு இருந்திருக்குங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. சரி உட்காருங்கம்மா, நாங்க அங்க நிச்சயத்தை தட்ட மாத்திரம், அப்ப கூப்பிடுறோம், வந்துருங்க. மாட்டி விட்டீங்களா? கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். குறைச்சிவிட மட்டும் செய்யுங்க, அப்புறம் இருக்கு. அப்புறம் உன் அக்காவுக்கு கல்யாணம் கதடி, பார்த்து உஷாராரு. சரிம்மா, நீ போமா. வந்து மாட்டி விடுறதெல்லாம் மாட்டி விட்டு போறீங்களா அத்தை? போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அத்தை, கிளம்புங்க. ஏதாச்சும் இல்லாததெல்லாம் சொல்லி வைங்க, உங்களுக்கு இருக்கு. அப்புறம் உங்களையும் மாப்பிளையை தேட விட்டுறேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் பேசல. நாங்க சும்மா பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள அப்படியே விசாரிச்சிடலாம்னு நினைச்சோம்மா. உட்காருங்கம்மா, கூப்பிடுறோம். சரிங்க. இது யாருன்னு தெரியுதா? உங்க மேண்டி. இத கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எங்க கிட்ட சொல்லல. கிளம்புங்கம்மா. மனசாட்சியோட உங்க கிளாஸ்ல நடத்துற மேமோட அண்ணனை தான் பாத்திருக்கேன்னு சொல்லிருக்கலாம் அத்தை. ஆமா, சொல்லிட்டு துரத்தி விடுறதுக்கா? வந்தவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டது பத்தலையா? இதே வேலையை தான் வச்சிருக்கீங்களா? அப்ப எங்களையும் துரத்தி விட தான் பிளான் போட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. என்ன துடிக்குது? அப்படியெல்லாம் இல்லக்கா, உங்க அண்ணன் எவ்வளவு நல்லவருன்னு எங்களுக்கு தெரியாதா? அதான் சும்மா விசாரிச்சுட்டு இருந்தோம். நீங்க சொன்ன வார்த்தையிலேயே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்க தான் இந்த வீட்லன்ட்டு. உங்க அண்ணன் தான் எங்க அக்காவுக்கு ஹஸ்பண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்னமோ எங்க பெரியவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, நாங்க போறோம். நீங்க மட்டும் போங்க அத்தை, நாங்க வரல. ஆமா, நீங்க வரவே வராதீங்க, இங்கே உட்காருங்க. காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அக்கா பேச்ச கேட்டுட்டப்பா, முடியல உன் அக்கா தொல்லை. சரி கிளம்புமா. கிட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவீங்க, கிளம்புமா. எவ்வளவு வாயி, மாப்பிள்ளை வீட்டையே ஒரு செகண்ட்ல வீடு மாறி வந்துட்டீங்கன்னு சொல்ல வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எங்களோட ட்ரிக்மா. என்னமோ ட்ரிக் போ. என்னடா சொன்ன? ஐயோ அக்கா, சும்மா மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட கொஞ்சம் விளையாடலாமேன்னு. அதுக்கு நாங்க தான் இடிச்சவையா சுஜி? பொண்ணு வீட்டு நீங்க விசாரிச்சுட்டு வந்திருக்கணும் யார் என்னன்னு. இதுல உங்களுக்கு ஒரு அண்ணன் வேற. அதெல்லாம் சும்மா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே அக்கா, அது கனி அக்கா மட்டும்தான். அவங்கள பக்கத்துல நீங்க வந்திருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியில வருவாங்க. ஒரு நிமிஷத்துல எங்களை குழப்பி விட்டீங்கல்ல. குழப்பலக்கா, நீங்க நல்லவங்களா என்னன்னு நாங்க கேட்டுக்கிட்டு விசாரிக்கணும்ல, எங்க அக்காவுக்கு பாக்குற மாப்பிள்ளை நல்லவரான்ட்டு. என்ற சேட்டிகளை செம்மையா வாங்கிருப்பீங்க போல. அடியெல்லாம் வாங்கினதுல திட்டு வேணா நிறைய வாங்கிருக்கோம். திட்டு வாங்குவோம், அடுத்த செகண்டே அவங்க எங்க கிட்ட பேசிடுவாங்க, நாங்க சிரிக்க வச்சிருவோம் அவங்கள. செம்ம ஜாலியா இருக்குல்ல உங்க ஃபேமிலி. ஆமாமா, அந்த ஃபேமிலி கூட தான் நீங்களும் சேர போறீங்களா? அப்புறம் என்ன, இனிமே வெளியில பார்த்தா மேம் கீமன் கூப்பிட மாட்டீங்களே? இல்ல, அப்படி கூப்பிட மாட்டோம். எங்க அக்காவோட ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க நீங்களா, அது இல்லாம நீங்க தங்கச்சி வேற. என்னக்கா வேணும்? சரி ஓகே. மாப்பிள்ளை வருவாரா? மெசேஜ் பண்ணிருக்கேன், இப்ப வந்துடுறேன்னு சொன்னா. மாப்பிள்ளைக்கு டைமிங் இப்ப பண்ணி தரல பாத்தீங்களா? இல்லடா, மாப்பிள்ளை லேட்டா வந்திருக்க கூடாது, அதுக்கு சாரி கேட்டுக்கிறோம், கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சாரி எல்லாம் எதுக்கு? விடுங்க நியாயப்படி நாங்க தான் கேட்கணும், நாங்க தான் உங்களை மிரட்டி வச்சிருந்தோம். சாரி கேட்க முடியாது. விடு கார்த்திகா, அதுல என்ன இருக்கு? சாரி எல்லாம் கேட்க முடியாது. இவளுக்கு இவ்வளவு வாயடிக்க தெரியும்னு இன்னைக்கு தான்ப்பா தெரியுது. மைண்ட் வைஸ்னு சொல்லி சத்தமா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணா. இல்ல, ரெண்டு பேரும் காலேஜ்ல அமைதியா இருப்பீங்களே, என்ன வாயடிக்கிறீங்க வீட்ல? காலேஜ்ல அமைதியா இருக்கணும், அது நல்ல பேர் வாங்குறதுக்கு. இங்க என்ன நல்ல பேர் வாங்க போறோம்? வாயடிச்சாலும் நல்ல பேர் தானே, அப்புறம் என்ன? எங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும்போது ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ஓஏரி டைம் யோசிச்சீங்களே, ஏன்? உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி தானே லெட்டர் எழுதி கொடுத்திருப்போம். லெட்டரா? இது என்னடா? என்ன லெட்டர் எனக்கு நீங்க எழுதி கொடுத்தீங்க? நான் இல்ல, நான் சொல்லி நம்ம சுஜி எழுதி கொடுத்தது. அந்த மாதிரி எந்த லெட்டரும் எனக்கு வரலங்க. என்ன சுஜி, வந்தாலும் வந்திருக்காது போல உங்க லைப்ரரிக்கு. ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? கொஞ்ச நேரம் அமைதியா இரேண்டி. உனக்கு இந்த வீட்டுல தானே மாப்பிள்ளை எடுக்கணும், அதான் இப்பவே பேசி வச்சுக்கலாம். உன்னை நான் கொன்னாலும் கொண்டுவே பேசாம இருந்துரு. என் மானத்தை வாங்க. லக்க பாத்தியா? அக்கா கல்யாணம் பண்ணி போற வீட்லயே உனக்கும் ஒரு மாப்பிள்ளை ரொம்ப ரெடியா இருக்காரு. இப்போ ஓகேன்னு சொல்ல உடனே தாலி கட்டிடுவாரு. இன்னைக்கு உன் மண்டை உடஞ்சாலும் உடஞ்சிரும், பேசாம இருந்துரு. என்ன ரெண்டு பேரும் அப்பப்ப லைப்ரரின்னு பேசுற? அது ஒண்ணும் இல்ல, உங்க தம்பிக்கு லக்கு எங்க இருக்குன்னு யோசிக்கிறேன். போய் இந்த வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, அதான் கேக்குறேன். போயம்மா. ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க குடும்பத்துல அடிக்கிறது பாத்தீங்களா? ஏதோ தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுதுப்பா. என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல, விடுங்க. அத ஒரே கல்ல ரெண்டு மாங்க, அது போக போக உங்களுக்கே புரிஞ்சுக்கும். என்னமோ போங்க. அப்போ அந்த ரெண்டு தங்கச்சிங்க நீங்களா? அதனாலதான் அவ்ளோ கேள்வி கேட்டீங்க. ஆமாம்மா, அக்காவை மட்டும் நல்லா வச்சு பாத்துக்கிட்டா போதுமா? எங்களையும் நல்லா பாத்துக்கணும்ல நாங்க அங்க வரும்போது.
பேசுவா. வேணா எழுதி வச்சுக்கோங்க. என்ன லைப்ரரி கரெக்ட் தானே? என்னங்க பேசுறீங்க? ஏங்க புரியாத மாதிரி நடிக்கிறீங்க? என்னமோ சம்பவம் பண்ணி வச்சிருக்கடா, அதனால தான் கார்த்திக் அப்படி பேசிட்டு இருக்கா. நல்லாவே தெரியுதுடா. அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. பாக்கல கண்ணா, கூடிய சீக்கிரத்துல மாட்டுவா. அது என்ன 2வது மருமகளா? அதுக்கடுத்து நீ மட்டும் தானே இருக்க, அப்புறம் என்ன? சும்மா கூட விளையாண்டுக்கலாம் மாமா. இவ்வளவு நேரம் விளையாண்ட மாதிரி. ஹலோ சார், இது விளையாடுற மாதிரி தெரியல, சீரியஸா பேசுற மாதிரி இருக்கே. அக்கா அமைதியா இருக்கா. என்கிட்ட நீ வாங்க போறடி. நீ உண்மையை சொன்னா இப்படிதான் கோவம் வருமா? எதையும் மறைச்சு வச்சுக்க கூடாது. ஐயோ, உன் கண்ணு விடிஞ்சிச்சு பத்தியா? அதை சொல்லணும். பார்க்கலாம். ஏதாவது பேசலாமே, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களும் தான் அமைதியா இருக்கீங்க. இல்ல, என் ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியாதுல, அது சொல்லணும்னு தான் வந்தேன். கடைசியில வந்து ஃபேமிலி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாதுல. சரி சொல்லுங்க. எனக்கு அப்பா மட்டும் தான், அம்மா இல்ல. எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்கா. எனக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சினா அவ்வளோ உயிர். எதுவா இருந்தாலும் அவளுக்கு நான் செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. உங்க தங்கச்சி உங்க தம்பி, அதுல நான் என்ன சொல்ல போறேன்? அப்படின்னு பார்த்தா எனக்கும் 2 தங்கச்சி இருக்காங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணி எப்படி வைக்க முடியும்? இல்ல, கடைசியில என் தங்கச்சிக்கு செய்யக்கூடாது, தம்பிக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாதுல. ஏற்கனவே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் சந்தோஷமா இருக்கா. திரும்பி அவ கஷ்டப்படக்கூடாதுல. உங்க தங்கச்சிக்கு நீங்க தாராளமா செய்யலாம், அதுல நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். என்ன பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான். தம்பி நம்ம வீட்டுலதான் இருப்பான். சரி ஓகே, அதனால என்ன? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவையும் தம்பியும் விட்டுட்டு தனியா போகணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என் தம்பி கூடயும் என் அப்பா கூடயும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஓகே, உங்க தம்பி உங்களுக்கு செல்லமா இருக்கலாம். தம்பியை வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்ற உரிமை எனக்கும் கிடையாது. நம்ம தனியா போகணும்னு சொல்ற தைரியமும் எனக்கு கிடையாது. நான் வாழ்ந்ததே பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பிரிக்கணும்னு நான் நினைப்பேனா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனைலாம் எதுவுமே இல்லையே. தம்பி கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். அவ ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்பப்போ நம்ம பேச்சை கேட்காம சுத்துவான். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்துட்டா நம்மள மறந்துடுவான். தம்பிக்கு ரொம்ப அடிக்கிட்டு போறீங்களா? இல்ல, இதெல்லாம் சொல்லணும்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது செட்டப் பண்ணா அவனை கொஞ்சம் திட்டிராதீங்க. அம்மாவா இருந்து ஒரு பையனுக்கு எவ்வளவு செல்லம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு செல்லம் நான் கொடுப்பேன். அவ்வளவுதான். அண்ணிங்கிறவ யாரு? இன்னொரு அம்மாவுக்கு சமம். அப்போ கண்ணா நம்மளோட பையன் மாதிரி கூட இருக்கலாம். நம்ம குழந்தை இப்படி எல்லாம் பண்ணுனா திட்டுவோமா? புரியதானே வைப்போம். அதே மாதிரிதான் கண்ணாக்கும் நான் செய்வேன். சரி, உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்? எனக்கு பெருசாலாம் ஒண்ணுமே இல்ல. அப்பப்போ என் தங்கச்சிங்க என்ன பார்க்க வருவாங்க. அந்த டைம்ல எதுவும் சொல்லாம இருந்தா மட்டும் போதும். அது இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப வாழை, யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம கூட பேசுவாங்க. உங்க தம்பிக்கும் மேலேயே அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுவாங்க. ஐ திங்க் உங்க தங்கச்சி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்ணுவா. வெளியாட்கிட்ட எல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் அவளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு இருந்தா அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவா. வெளியில இருக்கவங்க கிட்ட அவ்வளவு பேச மாட்டா. நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லாவே வாயடிக்க ஆரம்பிச்சிருவாங்க 2 பேரும். அதனாலதான் சொல்றேன், என் தங்கச்சிங்க என்ன பார்க்க வருவாங்க, நான் அவங்கள பார்க்க போவேன், அம்மா அப்பாவை பார்க்க வருவேன். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் எனக்கு ஓகே தான். என் ஃபேமிலி உங்களுக்கு எப்படி ஓகேவோ அதே மாதிரி உங்க ஃபேமிலியும் எனக்கு ஓகே தான். சரி ஓகே. ஓகேனா புரியலையே. அப்போ கல்யாணத்துக்கு ஓகேன்னு அர்த்தம். ஓகேவா? டபுள் ஓகே. என்னோட கண்டிஷனுக்கு ஓகேனா எனக்குமே ஓகே தான். இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ளையெல்லாம் துரத்தி விட்டுருக்காங்க. உங்களை துரத்தலன்னா நீங்க அவ்வளவு நல்லவருன்னு எனக்கே நல்லாவே தெரியுது. சோ அதனால ப்ராப்ளம் இல்லை. நீங்க எனக்கு ஓகே தான். என் தங்கச்சிங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எங்க ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தான். அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓகே. என்ன ஓகேவான்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு ஓகேவா? இன்னும் உங்க வாயில ஓகே சொல்லவே இல்ல. எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ஓகே தான். அது இல்லாம சாரியில சூப்பரா இருக்கீங்க. தேங்க் யூ. சாரியில தேவதை மாதிரி இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்ப வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் ஓகே சொல்லிடலாம் தானே? சொல்லிடலாம். அப்ப சேர்ந்தே போய் சொல்லலாம் வாங்க. போலாம். ரத்தினத்து தேரானாள் என் மனசுக்குள் சத்தமிடும் பூவானாள் என் பருவத்தை பயிர் செய்யும் நீதானாள் என் நெஞ்ச குளத்தில் உன் கல்லை எறிந்தாள் அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள் விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள் ஸ்பரிசங்களால் பின் இணைத்து விட்டாள் பால் வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை செலவை செய்து